இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக எங்கே? மதுரை சித்திரை திருவிழா. பச்சை பட்டுடுத்தி வைகையில் இறங்கிய கள்ளழகர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். திருவிழாவின் 10ஆம் நாளான 21ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடந்தது. இதையடுத்து 22ஆம் தேதி காலையில் தேரோட்டம் நடைபெற்றது. அதே சமயம் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்துக்காக அழகர் கோவிலில் இருந்து கள்ளழகர் 21ஆம் தேதி மாலை புறப்பட்டார். 22ஆம் தேதி காலையில் மதுரை 3 மாவடியில் எதிர் சேவை செய்து அழகரை பக்தர்கள் வரவேற்றனர். 23ஆம் தேதி காலை 6:02 மணிக்கு அழகர் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் ஆற்றில் இறங்கினார். தமிழக மகிழா காங்கிரஸ் புதிய தலைவர் ஹசீனா சையத் நியமனம். தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக சுதா ராமகிருஷ்ணன் இருந்தார். அவர் மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் நிலையில் தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவியாக ஹசீனா சையத் நியமிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்த ஹசீனா சையத்தின் தந்தை சுதந்திர போராட்ட வீரர். ஹசீனா இளம் பருவத்திலிருந்தே காங்கிரஸில் பயணித்து வருகிறார். மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸில் முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். அகில இந்திய மகளிர் காங்கிரஸில் கடந்த 12 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் இவர் அதன் செயலாளராகவும் தமிழக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளராகவும் இருக்கிறார். பாஜக தமிழகத்தில் 5 இடங்களில் வெல்லும். பொருளாதார நிபுணர் சுர்ஜித் பல்லா கருத்து. பொருளாதார நிபுணர் சுர்ஜித் பல்லா கடந்த 40 ஆண்டுகளாக இந்திய தேர்தலை கண்காணித்து வருகிறார். அவர் தனியார் டிவி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை விட இந்த முறை பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறலாம். புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பாஜக தனித்து 330 முதல் 350 இடங்களில் வெற்றி பெறும். காங்கிரஸ் கட்சி 44 இடங்களில் வெற்றி பெறலாம். தமிழகத்தில் பாஜக 5 இடங்களில் வெற்றி பெறும். கூடுதலாக வென்றாலும் ஆச்சரியம் இல்லை. கேரளாவில் 1 அல்லது 2 இடங்களில் பாஜக வெற்றி கிடைக்கலாம் என தெரிவித்துள்ளார். அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஆனா அவங்க வச்சிருந்த 4 கோடி என்னுடையதில்லை. நயினார் நாகேந்திரன் விளக்கம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் பறக்கும் படையினரால் ரூபாய் 4 கோடி கைப்பற்றப்பட்டது. இது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என சொல்லப்பட்டதால் அவரை தகுதி நீக்கம் செய்வதுடன் அமலாக்கத்துறை விசாரணையும் நடத்த வேண்டும் என நெல்லை சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். 22ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேர்தலின் போது கைப்பற்றப்படும் பணம் சட்டவிரோத பண பரிமாற்ற பட்டியலில் வராது என அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் பதிலளித்திருக்கிறார். இதனிடையே பணம் கொண்டு போனவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள்தான், ஆனால் அந்த பணம் என்னுடையது அல்ல என நயினார் நாகேந்திரன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். கோட்டை விட்ட காங்கிரஸ். சூரத்தில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு. குஜராத் மாநிலத்தில் மொத்தமுள்ள 26 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் மே 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. கடந்த 2014 மற்றும் 2019 மக்களவை தேர்தல்களில் குஜராத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் பாஜகவே கைப்பற்றியது. இந்த தேர்தலில் சூரத் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக தரப்பில் முகேஷ்குமார் சந்திரகாந்த் தலாலும் காங்கிரஸ் தரப்பில் நிலேஷ் கும்பானியும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் பரிசீலனையின் போது கும்பானியை முன்மொழிந்த 4 பேரும் தாங்கள் முன்மொழிந்து கையொப்பமிடவில்லை என மறுத்தனர். அதனால் கும்பானியின் மனு நிராகரிக்கப்பட்டது. இதே காரணத்துக்காக காங்கிரஸ் மாற்று வேட்பாளரின் மனுவும் தள்ளுபடியானது. அதேபோல் இந்த தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்திருந்த பிற கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளும் சொல்லி வைத்தாற்போல் தங்களது மனுக்களை வாபஸ் பெற்றதால் பாஜக வேட்பாளர் முகேஷ்குமார் சந்திரகாந்த் தலால் வியர்வை சிந்தாமலேயே போட்டியின்றி எம்பியானார். ஆட்சிக்கு வந்தால் மக்களின் சொத்துக்களை காங்கிரஸ் அபகரிக்கும். பிரதமர் மோடி பிரச்சாரம். உத்தரப்பிரதேசத்தின் அலிகரில் 22ஆம் தேதி நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பெண்களின் தாலி செயின்கள் மீதும் கண் வைப்பார்கள். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதன் மூலம் காங்கிரஸ் தலைவர்களின் குடும்பங்கள் சொத்துக்களை குவித்தன. தற்போது நாட்டு மக்களின் சொத்துக்கள் மீதும் காங்கிரஸ் கண் வைத்திருக்கிறது. அந்த கட்சி மத்தியில் ஆட்சி அமைத்தால் மக்களின் சொத்துகள், வீடுகள் அபகரிக்கப்படும் என்றார். சோகம். பிரபல இயக்குனர் பசிதுரை காலமானார். சுமித்ரா முத்துராமன் நடித்த அவளும் பெண்தானே என்ற படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் துரை. இவரது இயக்கத்தில் ஷோபா விஜயன் நடித்து 1979ஆம் ஆண்டு வெளியான பசி சிறந்த படத்துக்கான தேசிய விருதை பெற்றது. சிறந்த நடிகைக்கான விருதை ஷோபா பெற்றார். மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உட்பட 46 படங்களை இயக்கியுள்ள துரை சென்னை புறநகரான வேப்பப்பட்டில் வசித்து வந்தார். கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் அதற்காக சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் 22ஆம் தேதி அவர் காலமானார்.
ரஜினியின் அடுத்த படம் கூலி தலைப்பை வெளியிட்டார் லோகேஷ் கனகராஜ். நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தில் நடிக்க இருக்கிறார். ரஜினியின் 171வது படமான இதை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது. அனிருத் இசையமைக்கிறார். இந்த படத்தின் டைட்டில் டீசர் 22ஆம் தேதி வெளியானது. படத்துக்கு கூலி என்று தலைப்பு வைத்துள்ளனர். இதில் தங்கம் கடத்தும் கும்பலை ரஜினி தாக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதே தலைப்பில் சரத்குமார், மீனா நடித்து 1995ஆம் ஆண்டு ஒரு படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கம் 25,753 ஆசிரியர் நியமனங்களை அதிரடியாக ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். மேற்கு வங்க கல்வித்துறையில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத அலுவலர் பணி சார்ந்த காலியிடங்களை நிரப்ப கடந்த 2014ஆம் ஆண்டில் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் தேர்வான சுமார் 26,000 பேர் அரசு பள்ளிகளில் பணி அமர்த்தப்பட்டனர். இந்த நியமனங்கள் முறைகேடாக நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரித்து வந்த நிலையில் மாநில கல்வி அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜியை சிபிஐ கைது செய்தது. இந்த வழக்கில் கடந்த 22ஆம் தேதி தீர்ப்பளித்த சிறப்பு அமர்வு நீதிபதிகள் தேவாங் சுபசாக், முகமது ஷபா ரஷீதி ஆகியோர் 25,753 பேரின் பணி நியமனங்களையும் ரத்து செய்து உத்தரவிட்டதுடன் இவர்கள் இதுவரை பெற்ற ஊதியத்தை 12% வட்டியுடன் 6 வாரங்களுக்குள் அரசுக்கு திருப்பிச் செலுத்தவும் உத்தரவிட்டனர். தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்லப்போவதாக அறிவித்திருக்கிறார் முதல்வர் மமதா பானர்ஜி. கேண்டிடேட்ஸ் செஸ் தொடர் சாம்பியன் பட்டம் வென்ற சாதனை படைத்த இந்தியாவின் டி குகேஷ். கேண்டிடேட் செஸ் தொடர் கனடாவின் டொரண்டோ நகரில் நடைபெற்றது. 14 சுற்றுகளை கொண்ட இந்த தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான 17 வயதான டி குகேஷ் 9 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றார். இதன் மூலம் கேண்டிடேட்ஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற 2வது இந்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் குகேஷ். மேலும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்வதற்கான ஆட்டத்தில் விளையாட தகுதி பெற்றுள்ள இளம் வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார் தமிழரான குகேஷ். கேண்டிடேட்ஸ் செஸ் தொடர் சாம்பியன் ஆனதன் மூலம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்வதற்கான ஆட்டத்தில் குகேஷ் சீனாவின் டிங் லிரனுடன் இந்த ஆண்டு இறுதியில் மோதவுள்ளார். அதிமுக நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை, வெற்றி வாய்ப்பு குறித்து கருத்து கேட்பு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி 23ஆம் தேதி அதிமுக தலைமையகத்தில் ஆலோசனை நடத்தினார். இதில் தேர்தல் வெற்றி வாய்ப்பு குறித்தும் தேர்தலின் போது கூட்டணி கட்சியினர் அதிமுகவினர் செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தேர்தலின் போது ஒதுங்கியிருந்த சசிகலா சமீபத்தில் 15 கேள்விகள் அடங்கிய படிவத்தை வெளியிட்டு அதை அதிமுகவினர் நிரப்பித்தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாகவும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பாலியல் வழக்கு போலீசில் சரணடைய ராஜேஷ் தாஸுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரியும் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் அவரை உடனடியாக போலீசில் சரணடைய உத்தரவிட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமி கண்ணகி கோவிலில் விழா கோலம். தமிழக கேரள எல்லையில் தேனி மாவட்டம் கூடலூரில் விண்ணேற்றிப்பாறை பகுதியில் மங்களதேவி கண்ணகி கோவில் அமைந்துள்ளது. கோவில் அமைந்துள்ள இடம் வனப்பகுதி என்பதால் சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் இங்கு பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுகிறது. அதன்படி 23ஆம் தேதி நடைபெற்ற சித்ரா பௌர்ணமி திருவிழாவையொட்டி அம்மனுக்கு ஊறு கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கண்ணகி பிறந்த காவிரி பூம்பட்டினத்திலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு கண்ணகிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அம்மன் பச்சை பட்டுடுத்தியும் சிலம்பை கையில் ஏந்தியும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த திருவிழாவில் தமிழக கேரள பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சோகம், உடல் எடையை குறைக்க போய் உயிரை விட்ட இளைஞர். புதுச்சேரியைச் சேர்ந்த 26 வயது இளைஞரான ஹேமச்சந்திரனுக்கு உடல் எடையை குறைக்க சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சிகிச்சை தொடங்கிய 15 நிமிடத்திலேயே ஹேமச்சந்திரன் இறந்துவிட்டார். மாரடைப்பு காரணமாக அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஆனால் தவறான சிகிச்சையே இறப்புக்கு காரணம் என ஹேமச்சந்திரனின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதிக வெப்பத்தால் அயர்வு, பிரச்சார மேடையிலேயே மயங்கி சரிந்த அமைச்சர் நிதின் கட்கரி. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மகாராஷ்டிராவின் யவத்மால் தொகுதியில் போட்டியிடும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியின் வேட்பாளர் ராஜு பாட்டீலை ஆதரித்து 24ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திடீரென அவர் மேடையிலேயே மயங்கி சரிந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை தாங்கி பிடித்து சிகிச்சை அளித்தனர். சற்று ஓய்வெடுத்த அவர் தனது உடல்நலம் தேறியதால் மீண்டும் உரையை தொடர்ந்தார்.
குரூப் 2 பணிகளுக்கு நேர்முக தேர்வு இல்லை, மதிப்பெண் அடிப்படையிலேயே பணி நியமனம். 2024ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு கால அட்டவணை கடந்த டிசம்பரில் வெளியிடப்பட்டது. தற்போது தேர்வர்களின் நலன் கருதியும் தேர்வு முறைகளை விரைந்து செயல்படுத்தவும் தொழில்நுட்ப பதவிகளுக்காக நடத்தப்படும் பல்வேறு தேர்வுகளை ஒருங்கிணைந்த குரூப் 2A தேர்வில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வு திட்டத்தை மாற்றியமைத்தும் தேர்வு கால அட்டவணை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட அட்டவணையின்படி குரூப் 2 பணிகளுக்கு இனிமேல் நேர்முக தேர்வு கிடையாது. மெயின் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமனம் நடைபெறும். பாடல்களை விற்றதால் கிடைத்த தொகை யாருக்கு சொந்தம்? இளையராஜாவுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. தான் இசையமைத்த 4500 பாடல்களை பயன்படுத்திக் கொள்வது தொடர்பாக ஏகோ, ஆக்கி உள்ளிட்ட இசை நிறுவனங்களுக்கு எதிராக இளையராஜா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு 24ஆம் தேதி நீதிபதிகள் ஆர். மகாதேவன், முகமது ஷபீக் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாடல் வரிகள், பாடகர் இசை என அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு பாடல் உருவாகிறது. அப்படியானால் இளையராஜா இசையமைத்துள்ள பாடல்களுக்கு பாடல் ஆசிரியரும் உரிமை கோரி என்ன ஆவது? தான் இசையமைத்த பாடல்களை இசை நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ததன் மூலம் இளையராஜா வணிக ரீதியாக பெற்றுள்ள தொகை யாருக்கு சொந்தம் என்பது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூன் 2வது வாரத்துக்கு தள்ளி வைத்தனர். அபர்ணா தாஸ் திருமணம் குருவாயூர் கோவிலில் நடந்தது. தமிழில் விஜயின் பீஸ்ட் படத்தில் நடித்தவர் மலையாள நடிகை அபர்ணா தாஸ். தொடர்ந்து கவி நடித்த டாடா படத்தில் நடித்தார். இந்த படத்தில் அவர் நடிப்பு பேசப்பட்டது. இவரும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்த மலையாள நடிகர் தீபக் பரம்போலும் மனோகரம் என்ற மலையாள படத்தில் இணைந்து நடித்த போது காதலிக்க தொடங்கினர். இவர்களது திருமணம் கேரள மாநிலம் குருவாயூர் கோவிலில் 24ஆம் தேதி காலை நடந்தது. இதில் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். மணல் குவாரி முறைகேடு அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரான ஆட்சியர்கள். மணல் குவாரி முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களும் சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 25ஆம் தேதி ஆஜராகினர். அவர்களிடம் 10 மணி நேரத்துக்கு மேலாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அவர்கள் அளித்த பதில்கள் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது. மக்களவைத் தேர்தல் செலவு ரூபாய் 1.35 லட்சம் கோடியை தொடும். லாப நோக்கமற்ற அமைப்பான ஊடக ஆய்வு மையம் மக்களவைத் தேர்தலுக்கான செலவினம் குறித்த மதிப்பீட்டை வெளியிட்டுள்ளது. இதன்படி தற்போது நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்கான மொத்த செலவினம் ரூபாய் 1.35 லட்சம் கோடியை தொடும். இது 2019 மக்களவைத் தேர்தலுடன் ஒப்பிடுகையில் 2 மடங்கு அதிகமாகும். தேர்தலுக்கு முந்தைய 4 மாதங்களில் அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், அரசு, தேர்தல் ஆணையம் என நேரடியாக மற்றும் மறைமுகமாக தேர்தலுக்காக செலவிடப்படும் அனைத்து செலவினங்களையும் உள்ளடக்கி இந்த கணக்கீடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து ஓய்வு பெற்ற சார் பதிவாளரின் ரூபாய் 100 கோடி சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவு. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜானகிராமன் ஓய்வு பெற்ற சார் பதிவாளர். இவர் 1989 முதல் 1993 காலகட்டத்தில் துறையூர், உறையூர், முசிறி, கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் சார் பதிவாளராக பணியாற்றி வந்தார். அப்போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் 2001 லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் 25ஆம் தேதி தீர்ப்பளித்த நீதிமன்றம் ஜானகிராமனுக்கும் அவரது மனைவி வசந்திக்கும் தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்தது. அத்துடன் ஜானகிராமனின் 100 கோடி மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டது. மதுபான கொள்கை ஊழலில் முக்கிய சதிகாரர் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை அதிரடி. டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தன் மீதான கைது நடவடிக்கை சட்டவிரோதம் என கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அமலாக்கத்துறை, மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் முக்கிய சதிகாரர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தனது அமைச்சர்கள், ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களுடன் சேர்ந்து தாங்கள் அளித்த சலுகைக்கு கைமாறாக மதுபான தொழில் செய்பவர்களிடம் இருந்து லஞ்சம் வாங்கியுள்ளார் என தெரிவித்துள்ளது. மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு வாய்ப்பில்லை, உச்சநீதிமன்றம் உறுதி. அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விசாரணையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்களின் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ண கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அத்துடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர நடைமுறையால் வாக்குப்பதிவின் போது எழும் பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. எனவே வாக்குச்சீட்டு முறை வேண்டும் என்ற கோரிக்கையை முழுமையாக நிராகரிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 88 தொகுதிகளில் 61% வாக்குப்பதிவு. நாடு முழுவதும் 13 மாநிலங்களில் 88 தொகுதிகளில் இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு 26ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 61% வாக்குகள் பதிவாகின. அதிகபட்சமாக திரிபுராவில் 77.93% வாக்குகளும், மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் தலா 53% வாக்குகளும் பதிவாகின. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, பாஜக மூத்த தலைவர் நடிகை ஹேமமாலினி, மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சித் தலைவர் குமாரசாமி ஆகியோர் இரண்டாம் கட்ட தேர்தலில் போட்டியிட்ட முக்கிய தலைவர்கள். விடைத்தாளில் ஜெய் ஸ்ரீராம் எழுதிய 4 மாணவர்களுக்கு தாராள மதிப்பெண். பேராசிரியர்கள் 2 பணியிடை நீக்கம். உத்தரப்பிரதேசத்தில் பல்கலைக்கழக தேர்வு விடைத்தாளில் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமன் என்று எழுதிய 4 மாணவர்களுக்கு 50% மேல் மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. இது புகாராக வெடித்ததைத் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டதில் வினய் வர்மா, ஆசிஷ் குப்தா என்ற 2 பேராசிரியர்கள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு மதிப்பெண் வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி 3 தங்கப் பதக்கங்களை கொய்த இந்தியா. ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்டேஜ் 1 வில்வித்தை போட்டியில் 27ஆம் தேதி இந்திய அணி ஹேட்ரிக் தங்கப் பதக்கங்களை வென்றது. இந்தியாவின் ஜோதி சுரேகா வென்னம், அதிதி சுவாமி மற்றும் பர்னீத் கவுர் ஆகியோர் 4 புள்ளிகளை மட்டும் வீழ்த்தி இத்தாலியை 236க்கு 225 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி தங்கப் பதக்கங்களுடன் இந்தியாவின் பதக்கப்பட்டியலை துவங்கியுள்ளனர்.